வெல்கம் பேக் டு மை சேனல். பேட்டர்ன் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவு சட்டையை வச்சு பின்பக்கம் முதுகு வரைஞ்சாச்சு. இது மெயின் கிளாத்து. இதில் தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டர் 6 இன்ச் வருது. கழுத்தகலம் 2.5.1, பின் கழுத்து உயரம் 9.5 வருது. ஷோல்டருக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் விடுவோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். அந்த மார்க்கில் நம்ம இப்போ ஒரு போட் நெக் வரையணும். போட் நெக் வரையும் போது வி ஷேப்பாகவும் வரையக்கூடாது, ரொம்ப ரவுண்டாக ஆழமாகவும் வரையக்கூடாது. இந்த போட் நெக் மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே 2 இன்ச் அளவுக்கு ஒரு 4 மார்க்கிங் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த எல்லா 2 இன்ச்சையும் ஒன்று போல் ஜாயின் பண்ணி ஸ்கேலப் நெக் வரையணும். 4 ஸ்கேலப் வரைஞ்சிக்கிடணும். வரைஞ்சிட்டு அந்த 4வது ஸ்கேலப்போட பின்கழுத்து உயரம் மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்கேலப் வரைஞ்சி அந்த ஸ்கேலப்போட ஜாயின் பண்ணிக்கிடணும். இப்போ இதை அழுத்தமாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஈக்குவலாக வரைய தெரியாதவங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிடலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கேலப் நெக் வரைஞ்சிருக்கோம்ல, இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு வளைவாக அந்த ஸ்கேலப்பை சுற்றிலும் ஒரு கோடு போட்டுக்கிடணும். அதுக்கப்புறமா ஏற்கனவே வரைஞ்ச ஸ்கேலப்பில் இருந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்கேலப் போட்டுக்கிடணும். இந்த ஸ்கேலப் 2 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பேக் சைடு உயரம் அவ்வளோ இருக்குது. அந்த உயரத்துக்குள்ளே 2 ஸ்கேலப்பை ஈக்குவலாக போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். எப்பயும் போல் சைடு, ஆம்கோல், ஷோல்டர் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பின்கழுத்தையும் மேலே போட் நெக் போட்டிருந்தோம்ல அதையும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்கேலப்பை சுற்றிலும் ஒரு வளைவான கோடு போட்டிருந்ததையும் கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறமா எல்லா ஸ்கேலப்பையும் கட் பண்ணி விடணும். இப்போ நம்ம பேப்பருக்கு பதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா, இந்த பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணால் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே அந்த துணியிலேருந்து கேன்வாஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் ரொம்ப திடமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் பேப்பரில் இதை விட கொஞ்சம் தடிமனான பேப்பர் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பேப்பர் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது சாரீக்குள்ளே வச்சு மடித்து வரும்ல, அந்த பேப்பர் ரொம்ப நைஸாக இருக்குது. ஏற்கனவே அதில் நிறையா மடிப்பாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கடையில் விற்கிற நம்ம சார்ட் பேப்பர் வாங்கி கூட இந்த பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சைடில் அந்த ஆம்கோல்கிட்ட எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த இதை அப்புறம் கீழே மடித்து தைக்கிறதெல்லாம் பாயிண்ட் போட்டு வச்சுக்கிடணும். அதாவது சிசரால் அடையாளப்படுத்திக்கிடணும். இதை வெட்டுறதுக்கு முன்னாடியே லைனிங்லேயும் இதே மாதிரி வெட்டிடணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலப் போட்டோம் பார்த்திங்களா, அந்த பீஸை மட்டும் எடுத்து பார்ட்ரு பகுதி வர்ற மாதிரி டபுள் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கீழே உள்ளதை ஸ்லீவுக்கு வச்சுட்டு மேலே உள்ளதை மட்டும் பார்ட்ரு பகுதியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸும் கட் பண்ணியிருக்கோம். அப்போ 4 பீஸ் இருக்குது. பேப்பரை சேர்த்து 6 பீஸ் இருக்குது. அதில் லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டே வெட்டாததுக்கு காரணம், லைனிங் 80 பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. பேட்டர்ன் ஃப்ரண்ட்லையும் வேணும்னாங்க, பேக்லேயும் வேணும்னாங்க, ஸ்லீவ்லையும் வேணும்னாங்க. அதனால தான் யோசித்து எதை எவ்வளோ போடலாம் அப்படின்னு கன்ஃபியூஸில் இருந்தேன். பின்கழுத்தை வெட்டிட்டு முதுகில் உள்ள 2 ஸ்கேலப்பை மட்டும் இப்போ கட் பண்ணுறோம். தையலுக்கு கொஞ்சம் விட்டுறணும். நம்ம வரைஞ்சதை விட 1/4 இன்ச்சு விட்டு அந்த 2 ஸ்கேலப்பை வெட்டிட்டு நடுவில் உள்ளதை கீறி விட்டுக்கிடணும். வெட்டக்கூடாது. டபுள் பீஸாக இப்போ எடுத்துக்கோங்க. டபுள் பீஸாக எடுத்து இதில் தான் இப்போ நம்ம வெட்டின ஸ்கேலப் பேட்டர்னை வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் அடையாளப்படுத்திக்கிடணும். நம்ம அதாவது ரைட் மார்க் போட்டுக்கிடணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுட்டு, அதாவது 2 ஒரே சைடுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஆப்போசிட் சைடு வச்சுட்டு மேலே இங்கே பாயிண்ட் போட்டுறணும். அந்த ஸ்கேலப் பேட்டர்னில் நெக் சைடு வர்றதுக்கு பாயிண்ட் போட்டுறணும். ஏன்னா இதை விரிச்சிட்டோம்னா நமக்கு இடுப்புக்கிட்ட வர்ற ஸ்கேலப்புக்கும் நெக் பக்கம் வர்ற ஸ்கேலப்புக்கும் அடையாளம் தெரியாது. இப்போ ரைட் மார்க் போட்ட இடத்துல
அந்த பேட்டர்னோட வெளிப்பக்கத்தை பார்ட்ரு பகுதியோட வெளிப்பக்கத்தை வச்சு அது மேலே லைனிங்கை வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ரைட் மார்க் பண்ண இடத்து மேலே பேட்டர்னோட வெளிப்பக்கத்தை, அதாவது பார்டரோட படுறபடி வச்சு அது மேலே லைனிங்கையும் வச்சு இந்த நம்ம பேப்பரில் போட்ட ஸ்கேலப் பேட்டர்னையும் வச்சு பின் பண்ணிக்கிடணும். நம்ம பாயிண்ட் போட்டோம் பார்த்தீங்களா பேட்டர்னில், அது பூரா மேலே நெக் பக்கம் வந்திருக்கணும், இல்லைன்னா மாறிடும். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். எப்பயுமே ஸ்கேலப் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி தான். அந்த பள்ளத்தில் வரும்போது மட்டும் ஊசியை உள்ளே நிப்பாட்டி லிஃப்டரை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் அடுத்த டிசைனுக்கு கொண்டு போகணும். அடுத்த ஸ்கேலப்புக்கு நடுவில் வரும்போது ஒவ்வொரு புள்ளியாவது மெதுவாக நகட்டி தான் தைக்கணும். லிஃப்டரை ஃபுல்லாக தூக்கி விடக்கூடாது, இல்லைன்னா ஸ்கேலப்போட வடிவம் நமக்கு மாறிடும். எல்லா பக்கமும் நல்லா பின் பண்ணிக்கிடணும். அப்படி பின் பண்ணாதான் வளைச்சி தைக்கும்போது துணி எந்த பக்கமும் விட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த தையலோட அளவு ஒரே அளவாக இருக்கணும். 1/4 இன்ச்சு அகலம்னா 1/4 இன்ச்சுக்கே கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் ஸ்கேலப்போட வடிவமும் மாறாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் உள்ள பேட்டர்னையும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஆப்போசிட் சைடும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்கேலப் மேலே உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பள்ளத்துலலாம் சிசரால் தையல் மேலே படாமல் கீறி விடணும். அந்த பள்ளத்தில் மட்டும்தான் கீறி விடணும். ஸ்கேலப்போட சென்ட்ரு பக்கம், அதாவது ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் மேடான பகுதி இருக்கும் நடுவில், அந்த இடத்த கீறி விடக்கூடாது. எல்லா இடத்தையும் கரெக்டாக கீறி விட்டுட்டு இப்போ வெளிப்பக்கமாக திருப்பி விடணும். நம்ம தைச்ச தையல் உள்ளே போயிடணும். இது வெளியே வரணும். பார்ட்ரு பகுதி நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு இது மேலேயே ப்ரெஸ் தையல் போடணும். 2 பக்கமும் எடுத்து விட்டாச்சு. ப்ரெஸ் தையல் போட்டுக்கிடணும். இதில் ப்ரெஸ் தையல் போடாமல் இந்த சாரியில் வேறு கலர் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கலருக்கு பைப்பிங் கூட கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம், இல்லை லேஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். நம்ம விருப்பம்தான். நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்கேலப் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துடுச்சுன்னா அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா அந்த ஷார்ப்னஸ் மறைஞ்சி ஸ்கேலப் அழகாக வளைவாக தெரியும். எல்லாருக்கும் எப்பயும் ஸ்கேலப் ஒன்று போல் ஸ்டிச் பண்ண வராது. புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு, அந்த மேலே அந்த ஷார்ப்னஸ் மறைகிறதுக்கு நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் உள்ள அந்த பிசுரை உள்பக்கமாக மடிக்கணும். மடித்து ஒரு தையல் போட்டுக்கிடணும். இந்த இடத்துலையும் நம்ம அந்த தையலை மறைக்கிறதுக்கு, அதாவது இப்போ வெளிப்பக்கமாக திருப்பி விட்ருவோம் இந்த ஸ்டிச் பண்ண பிறகு, இந்த தையலை மறைக்கிறதுக்கு லேஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை கான்ட்ராக்ட் கலரில் பைப்பிங் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேப்பரை ரிமூவ் பண்ணணும். கேன்வாஸ் வச்சுருந்தா இப்போ கேன்வாஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ண 2 பேட்டர்னையும் ஆப்போசிட் சைடு வச்சுக்கிடணும். வச்சுட்டு பேப்பரில் உள்ள அந்த சைடில் ஆம்கோல் பக்கம் வர்ற பேட்டர்னை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு ஃபிட் பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பர் பேட்டர்னோட அளவுக்கு மெயின் கிளாத்தில் பிளெயின் கிளாத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.